குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிட கோவர்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கும்ப ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள். ஏற்கனவே ராசியிலே கோச்சார சனி பகவான் அங்கேயே இருக்காப்புல. சந்திரன் மேலே சனி பகவான் இருக்கனால புனர்ப்பு தோஷம் உருவாகும். எந்த ஒரு நல்ல காரியங்களும் சரி, எந்த ஒரு விஷயங்களும் எடுக்கணும்னாலும் சரி, இடையில தடங்கள் வரும்னு தெரிஞ்சே பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணிங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுங்கள். எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நல்ல காரியம் எப்போவுமே சிறப்பு தான். இடையில நின்று போகும் தெரிஞ்சே பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக பண்ணுங்கள், அது போதும். அதுக்கப்புறம் கும்ப ராசிக்கு 2ல் ராகு பகவான் இருக்காப்புல. அவர் கொஞ்சம் ஏற்கு மாறான விஷயங்கள் பேசுகிறது, எடுக்கிறது இதெல்லாம் மாதிரி வைக்காப்புல. குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவங்கள் இருக்க வாய்ப்பில் உண்டு. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இது நல்லா சப்போர்ட் பண்ணும். அவங்களுக்கு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும். 4ல் இருக்கக்கூடிய குரு பகவான் குலசாமி தெரியாத ஆட்களுக்கு பிரசனத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு மிக அருமையாக உதவி பண்ணுவாங்க. கும்பராசிக்காரவங்களுக்கு யாருக்காவது குலதெய்வம் எதுவும் தெரியல, சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லைன்னா முயற்சி பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் வழி பிறக்கும். அதுக்கப்புறம் 8ல் இருக்கக்கூடிய கேது ஒரு எதிரிகள், அதுக்கப்புறம் தேவையில்லாத ஒரு விஷயங்களை இது பண்ணிடும். தேவையில்லாமல் அதிகமான எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க. குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாங்க. ஏன்னா 8ல் இருக்க கேடு மொத்தமாக ஞானத்தை கொடுக்குறக்கு பார்க்கும். ஆண்டியாக அலையிறது தான் உங்கள் வாழ்க்கையோட வரலாறுன்னு சொல்லிட்டு கேது உணர்த்திடுவாப்பில். அதனால் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு. குறிப்பாக கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை எதுவும் பண்ணக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டு, அந்த பிட்காயின் வாங்கி போடுறது, அதுக்கப்புறம் லாட்ரி, ரேஸு, சீட்டாத்தை இதிலெல்லாம் இன்வால்மெண்ட் பண்ணாங்க. ஏன்னா 8ல் இருக்கக்கூடிய கேது பகவான் வாழ்க்கையை உணர வச்சுருவாப்புல. மிக்க நன்றி, வணக்கம்.